குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது. அந்த பலன் எடுக்கும்போது அதில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு குழப்பமாக இருக்குங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முழுமையாக பார்த்து தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஜோதிட பலன்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு சில கிரக அமைப்பை வச்சு ஒருத்தருக்கு என்னென்ன பலனை அவருக்கு இந்தந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த பலனானது ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து மட்டும்தான் இருக்கும் முக்கியமாக. ஏன்னா ஒருவர் பிறக்கக்கூடிய அந்த நட்சத்திரம், அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த லக்னம், அதுக்கப்புறம் அந்த லக்ன பாவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஸோ இதுதான் நமக்கு அந்த ராசியிலேருந்து அடிப்படையாக நமக்கு தசா புக்திகள் வருது. அந்த தசா புக்திகள் அமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குதுங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு இந்த தசா புக்திகள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பலனோடு சேர்த்து அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய சில நபர்களை பற்றியும் அதில் நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும்போது இந்தந்த காலகட்டத்தில் அவருடைய தாயாருக்கு பிரச்சனை வரும், தந்தையாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரக பாவக அமைப்பில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இவங்களுக்கு வருது துலா லக்னம். இந்த துலா லக்னத்தில் 2ஆம் இடத்துலயே பார்த்தா குரு சுக்கிரன், 4ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோட முழுசா அஸ்தங்கம் ஆயிட்டாரு. இப்போ மகர ராசி துலா லக்னம். இந்த மகர ராசியில ராசியாதிபதி சனியானவர் இப்போ மேஷத்துல நீச்சமும் அடைஞ்சிட்டாரு. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துப்போம்? லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா கூட 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய தாயார் ஸ்தானம், அந்த ஸ்தானம் ராகு மற்றும் சந்திரனால அங்க அஸ்தங்கம் அடையப்பட்டு சனியோடைய பார்வையால் அங்க முழுசும் பாதிப்புல இருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதின்னு பார்க்கும்போது இங்க சனி, இந்த 4ஆம் அதிபதி சனி என்ன ஆயிட்டார் அப்படின்னா ஒரு மேஷத்துல போய் முழு நீச்சமும் ஆயிட்டாரு. இப்போ இந்த நீச்சம் பெற்ற சனிக்கு எந்த சுப தொடர்புகளும் கிடையாது. அதே போல இந்த 4ஆம் பாவகத்துக்கும் பார்த்தோன்னா எந்த சுப தொடர்புகள் இல்லை. அப்போ கம்ப்ளீட்டா 4ஆம் இடம் பாதிப்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இந்த காரகம் சொல்லக்கூடிய மாத்ரு காரகம் சொல்லக்கூடிய தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரனும் பார்த்தா ராகுவோட அஸ்தங்கம் சனி பார்வையில இருக்காரு. இப்போ இந்த ஜாதகர் ஒன்று பிறந்திருந்தா சூரிய திசையில பிறந்திருப்பாரு, இல்லைன்னா சந்திர திசையில பிறந்திருப்பாரு, இல்லைன்னா செவ்வாய் திசையில பிறந்திருப்பாரு. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இந்த சூரிய திசையில பிறந்திருந்தால் சந்திர திசை வரும்போது தாயாருக்கு உயிர் ஆபத்து இருக்கும், இல்லைன்னா தாயார் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பலனை சொல்றதுக்கு சான்ஸ் அதிகம். அதே போல இந்த சூரிய சந்திர திசையில கண்டிப்பா இந்த குழந்தைக்கு தாயோரோட அன்பு கிடைக்காது, இல்லைன்னா அவங்க விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் ஜாதகத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. கிளியரா அப்படிதான் இருக்கு. அப்படியே ஒரு செவ்வாய் திசையில பிறந்திருந்தாலுமே வரக்கூடிய ராகு திசை சனி புக்தி, ராகு திசை சந்திர புக்தியில கண்டிப்பா தாயாருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் சில நேரங்களில் எனக்கு இந்த பலன் தடுமாற்றம் ஏற்பட சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாதகர் இந்த குழந்தை, இந்த ஜாதகத்தை இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும்போது தாயாருடைய ஜாதக நிலையை எடுத்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு நேரத்தில் இந்த குழந்தையுடைய இந்த சந்திர திசையோ சூரிய திசையோ வர நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு 45-50 வயசு இருக்குன்னு வச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு ரஃப்பான ஒரு ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ திரையில் வரக்கூடியது அவங்களுடைய ஜாதகம். இப்போ இந்த தாயாரோட உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். இப்போ இவங்களுக்கு சிம்ம லக்னத்தில் குரு அங்கே திக்பலத்தோடையே இருக்காருன்னு வச்சுக்கோம். அடுத்தது 12ஆம் இடத்துல ராகு, இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன் பௌர்ணமி யோகத்தோடு இருக்கார். ஸோ லக்னம் சிம்மம், லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தா சந்திர அதியோகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தாயார் பிறக்கும்போது எப்படி பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு துலா ராசியாக இருக்கிறதால ஒன்று செவ்வாயோடைய திசையிலையோ இல்லைன்னா ராகு திசையிலோ இல்லை குரு திசையில பிறந்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ராகு திசையில பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குரு திசை ஒரு 16, சனி ஒரு 19, 35 வருஷம், புதன் ஒரு 17, 52 வயசு கிட்ட ஆகுது. ஸோ இவங்க புத திசையில் இந்த குழந்தை பிறந்திருக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ புத திசைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திர அதியோகத்தில் புதன் இருக்காரு, லக்னம் ஸ்ட்ராங். ஸோ இந்த தாயாருக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒருவேளை இவங்க குரு திசையில் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குருக்கு அடுத்து வரக்கூடியது சனி திசை, சனிக்கு அப்புறம் புதன். ஸோ 19, 20, 36 வயசுக்கு மேலே பார்த்தோன்னா இவங்களுக்கு கேது திசை, ஒரு 42 மேலே பார்த்தா 20 வருஷம் சுக்கிர திசை. ஸோ 42, 62 வரைக்கும் சுக்கிர திசை. ஸோ அப்படியும் பார்த்தோன்னா இவங்களுக்கு இந்த 40லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கும்போது சுக்கிர திசை ஸ்ட்ராங்கான சுக்கிர திசை. இங்கே பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சம், சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கார்.
ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தா உயிர் காரகம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி இன்னொரு ஜாதகத்தை சொல்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கு அது சக்ஸஸாக எல்லா நேரமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் எப்போவுமே துணை ஜாதகத்தை நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இப்போ தாயார் சரியாக இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா தந்தையாருக்கு பிரச்சனை வரும், குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் வருங்கிறது ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு துணை ஜாதகம், இப்போ ஒருத்தரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி சேர்ந்து பார்க்கக்கூடிய பிஸ்னஸ்னால் 2 பேரோட ஜாதகமும் அங்கே இருக்கணும். அதுபோல் ஒரு குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரோட ஜாதகமும் அவங்க பார்த்தா தான் பலன் கரெக்டாகும். அதுபோல் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும்போது தாயாருக்கோ தந்தையாருக்கோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சு மட்டும் சொல்ல முடியாது. அவங்களுடைய தாயார் தந்தையாருடைய ஜாதகத்தில் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்கும்னு நம்ம செக் பண்ணால் தான் ஓரளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதே போல் இன்னொரு சாம்பிள் ஜாதகத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் தனு லக்னம், லக்னத்தில் சனி, லக்னாதிபதி குரு 12ல் மறைவு இருந்தாலும் லக்னம் பெருசாக கெட்டு போகல. ஏன்னா லக்னத்தில் என்னதான் சனி இருந்தாலும் குருவோட வீடு. இப்போ இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு இருந்து செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 9ஆம் ஸ்தானம் இங்கே கெட்டு போயிடுச்சு. அதே போல் இந்த இடத்துல 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் அமாவாசை தினத்தில் ஒரு 10ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தாலும் இங்கே சந்திரன் சூரியன் இணைவு. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிலர் பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜாதகருடைய சூரிய திசையில் தந்தையாரோட பிரச்சனையோ தந்தையாரோட பிரிவினையெல்லாம் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில நேரங்களில் தந்தையார் இருக்கவே மாட்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆக்சுவலாக இந்த ஒரு ஜாதகர் இவருடைய கிரகநிலையை வச்சு மட்டுமே நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இதே ஜாதகருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தசாபுக்தி நடக்கிற அதே காலத்தில் அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருந்திருந்தா கண்டிப்பாக இது ஒரு சின்ன பிரிவினையோட தான் இருக்குமே தவிர நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கெடுபலன்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது ஒரு தந்தையார் ஜாதகம் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி காமிச்ச அதே சாம்பிளே எடுத்துக்கலாம். பெரிய சேஞ்சஸ் நான் எதுவும் பண்ணல. லக்னம் பார்த்தா இதே சிம்ம லக்னம், லக்னாதிபதி உச்சம், அங்கே உச்சம் மட்டும் இல்லை சந்திராதியோகத்தோட பார்வையில் அதுவும் பௌர்ணமி சந்திரனுடைய முழு ஒளியில் அந்த சூரியனும் இருக்கார். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாயை பார்த்தா உச்ச சுக்கிரனோட சேர்ந்து தான் இருக்கார். உச்ச சுக்கிரன் மட்டும் இல்லாமல் இங்கே வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலும் இருக்கார். ஸோ லக்னம் ஸ்ட்ராங்கு, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நபருடைய ஒரு 40 வயசு 50 வயசுலலாம் பார்த்தோன்னா இவருக்கு சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை தான் வரும். ஸோ அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் குழந்தையோட ஜாதகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக ஒரு எஃபெக்ட் கொடுக்குங்கிறது தோணலை. ஏன்னா அவரவர் தனிப்பட்ட ஜாதகம் அவரவருக்கு. எப்படி நம்ம ஸ்கூலில் ஒரு மார்க் வாங்கிட்டு வெளியில் காலேஜில் சேர்றோம், காலேஜில் கிடைக்கக்கூடிய மார்க்கை வச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறோம். நம்ம எப்படிப்பட்ட மார்க் எடுக்கிறோம், எப்படிப்பட்ட கிரேட் எடுக்கிறோம், அதை பொறுத்து தான் நமக்கு வேலை அமையிறது. இப்படி நம்முடைய ஜாதகமும் பார்த்தா நம்ம பண்ணின கர்மாக்கேற்ப நமக்கு ஒரு பிறவி கிடைக்கிது. இந்த பிறவியில் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அவரவர் அனுபவிக்கிறதுக்கு உண்டான கிரகங்களை தவிர நம்மால் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள்லாம் ஒரு ஹிண்ட்டு தான் தவிர இட் இஸ் நாட் 100%. ஸோ நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா 2 ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணணும். ஆனால் ஒரு சில கேசஸில் இப்படிப்பட்ட அமைப்பு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருந்தால் அவங்க அப்பாவை பாதிக்கிறதுங்கிறது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த பர்சனுடைய அப்பாவுக்கோ இல்லைனா அவள் அம்மாவுக்கோ சரியான தசாபுக்திகள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இழப்புங்கிறது நடக்க தான் செய்கிறது. நான் என்னுடைய கொஸ்டின் இது 100% அப்படியே நம்ம ஒரு ஃபார்முலாவை கொண்டு போக முடியாது. அதனால் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டே கம்பேர் பண்ணி எல்லாரையும் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது 100% கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே லாஜிக்கலாக கேட்க வேண்டிய ஒரு 2 தருணம். ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சுட்டு இவருடைய மனைவி இப்படி இருப்பாங்க, இவருடைய கணவர் இப்படி இருப்பாங்க, இவருடைய தந்தையார் தாயார் இந்த இடத்துல பிரச்சனைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது 100% நம்மளால் சொல்ல முடியாது. வேணால் ஒரு ஹிண்ட்டாக அதை சொல்லலாமே தவிர அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க ஜாதகம் தான் அங்கே வேலை செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.